ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை உலகத்துக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிற கிருஷ்ணர் மற்றும் அவருடைய நண்பன் குசேலர் இவங்களோட உண்மையான நட்பை பற்றி தான். கிருஷ்ணரும் குசேலரும் சின்ன வயசில் குருகுலத்தில் ஒன்றா படித்தவங்க. கிருஷ்ணர் ஒரு இளவரசர், குசேலர் ஒரு ஏழை பிராமணர். ஆனால் அவங்க நட்புக்கு நடுவில் அந்த ஏழை பணக்கார வித்தியாசம் என்றைக்குமே இருந்ததில்லை. காலங்கள் ஓடிச்சு. கிருஷ்ணர் துவாரகைக்கு மன்னரானார். ஆனால் குசேலரோ ரொம்பவும் வறுமையில் வாடினார். அவரோட குழந்தைகளுக்கே சாப்பாடு இல்லாத நிலை. அப்போ அவரோட மனைவி, உங்கள் நண்பர் கிருஷ்ணரை போய் பாருங்களேன், அவர் கண்டிப்பாக உதவி செய்வார்னு சொல்கிறாங்க. வெறும் கையோட நண்பனை பார்க்க குசேலருக்கு விருப்பமில்லை. அதனால் வீட்டில் இருந்த கொஞ்சம் அவளை ஒரு பழைய துணியில் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பினார். இதை கிருஷ்ணர் ஏற்றுக்குவாராங்கிற தயக்கத்தோடவே துவாரகைக்கு போய் சேர்ந்தார். தன்னோட நண்பன் குசேலர் வர்றதை பார்த்ததும் மன்னரான கிருஷ்ணர் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடிச்சு வரவேற்றார். அவரோட கால்களை கழுவி பக்கத்திலேயே உட்கார வச்சு உபசரித்தார். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கிருஷ்ணர் ஆசையை கேட்டார். தயக்கத்தோடு அந்த அவல் மூட்டையை நீட்டினார். கிருஷ்ணர் அந்த அவலை ரொம்பவும் ருசிச்சு சாப்பிட்டார். குசேலர் தன்னோட கஷ்டத்தை வாயை திறந்து சொல்லவே இல்லை. ஆனால் அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் குசேலர் வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ள அவர் வீட்டையே செல்வ செழிப்பான மாளிகையாக மாற்றிட்டார். சரி குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, அன்பிற்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு மற்றும் மரியாதை தான் முக்கியமே தவிர அவர்கள் வைத்திருக்கும் செல்வம் அல்ல. குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி: குசேலர் தனது நண்பன் கிருஷ்ணருக்காக எடுத்து சென்ற உணவுப் பொருள் எது? ஆப்ஷன் ஏ லட்டு, ஆப்ஷன் பி அவல். குட்டீஸ், உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.